அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கண்ணடி எல்லாமே நமக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அமாவாசை தினத்தன்று இந்த மாதிரி உக்கிர தெய்வம், குல தெய்வம், அதற்கப்புறம் இந்த நான் சொல்லக்கூடிய வீரராகவ டெம்பிள், அதற்கப்புறம் நரசிம்மர், அதுக்கப்புறம் பிரித்திங்கா காளி, அப்புறம் ஊர் எல்லையில இருக்கக்கூடிய கடவுள், இந்த மாதிரி இந்த கடவுள் எல்லாருமே நம்ம வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பாடியில சேர்ந்துட்டே இருக்கும்போது நம்மளோட இந்த 7 சக்கரா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 7 சக்கரா நமக்கு சரியான முறையில வேலை செய்யாது. ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு ரீதியான நமக்கு உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எனர்ஜி கொடுக்கும். இதை எல்லாமே தடுக்கக்கூடியது இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான். இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம போக்கிக்கணும் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல் பக்கத்துல எல்லாம் யாரு இருக்கீங்களோ அன்றைய தினம் போய் கடல்ல நீராடிட்டு வர்றது அது அதீத பலனை கொடுக்கும்.